முருகன் மாநாட்டுக்கு அந்த 2 பேர் பேசின முக்கியமான விஷயம் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுங்க. அதாவது பவன் கல்யாணம் வந்திருந்தாப்புல, அவரும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா பேரை சொல்கிறாப்புல. அதே மாதிரி அமித்ஷா அவரும் வந்து பேரை சொல்கிறாப்புல. தமிழ்நாட்டுக்கு போனால் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எப்படி பேசணும் அப்படின்றது பிஜேபி சரியாக பிளான் பண்ணி செய்துங்க. பசும்பொன் மதுராலிங்கம் தேவர் ஜி கோ भी प्रणाम करता हूं. இந்த மண்ணின் நாயகராக விளங்கிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவையும் நான் வணங்குகிறேன். மதுரை மக்கள் எத்தனை புண்ணியம் பண்ணி இருக்க வேண்டும். அந்த புண்ணியத்தின் விளைவாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவதரித்தார். தென் தமிழ்நாட்டின் மாபெரும் தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முருகனின் அவதாரமாக கருதப்படுகிறார். அவர் சிலைக்கு அருகே மயிலும் வைக்கப்பட்ட உள்ளது. தேவர் மூலம் மனித உருவில் முருகன் வாழ்ந்தார். அந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தாழ் பணிந்து வணங்கி. இப்ப கவின் பிரச்சனை வந்த பின்னாடி சீமான் வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களோட ஓட்டை வாங்குறதுக்காண்டி ஏதோ பேசிட்டு தெரியுறாப்ல. அதாவது அந்த ஒரு இனத்தையே வந்து வெறுக்கிற மாதிரி அவர் பேசுறாரு. அவருக்கு ஒரு பையன் வந்து கால் பண்ணி கேட்குறாப்ல, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு, போனை வச்சிரு அப்படின்ட்டாரு. சமீப காலமா உங்களுடைய நம்ம ஏற்கனவே வந்து தமிழ் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி உங்க மேல ஒரு பற்று உண்டு நமக்கு. இப்போ எதுக்குன்னு சாதி பத்தி பேசிய இப்போ எல்லா மேடையிலையும் சாதி என்ன சாதி இல்ல சாதியை பத்தி ஏதாவது பல்லர்கள் வந்து பள்ளத்துல வேலை பார்த்ததுனால பல்லர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுதியே. அப்போ மேட்டுல வேலை பார்த்தவங்க யாருன்னா வந்து மேட்டுக்குடியானே. அப்போ தம்பி ஏதாவது தெரிஞ்சா பேச தம்பி, வை தம்பி. ஏன்னா தேவர்ஜிக்கு வந்துடாதீங்க. சொல்றேன் இப்பவே அனுப்பு. நான் பட்டியலினம் எங்களுக்கு முக்கியம், மாண்பு முக்கியம், எங்களுக்கு மரியாதை முக்கியம். நாங்கள் உழைக்கின்ற சமுதாயம். பட்டியலினையா பட்டியம் அதை நீ வச்சுக்கிட்ட ஆளு நான் தேவேந்திர சொல்ல வேளாண். இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்க்குறேன், ஒரு சின்ன பையன் அவன் பைக் ஓட்டிட்டு இருக்கான். அவன் முதுகை காட்டி வச்சிருக்காங்க. அதில் விடுதலை சிறுத்தைகள் போட்டிருக்கு. கீழே வந்து ஓடி வர நீ ரெடினா அந்த விஷயத்தை போய் தாலி கட்ட நானும் ரெடி. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, நம்ம வாழ்ந்துக்கிற இடத்துல நமக்குன்னு ஒரு சாதியை கொடுக்குறாங்க. அந்த சாதிக்குள்ளே ஏதாவது பிரிவுகள்லாம் இருக்குதா? அப்புறம் எத்தனை சாதி நம்ம தமிழ்நாட்டில் இந்தியான்னு எடுத்திங்கன்னா மண்டை காஞ்சி போயிடும். தமிழ்நாட்டில் எவ்வளோ சாதிகள் இருக்குது? அதில் ஓசியில் இருக்கிறது எத்தனை, பிசியில் இருக்கிறது எத்தனை, அந்த பிசிக்குள்ளே எம்பிசின்னு ஒன்று வச்சுருக்காங்க, அது எத்தனை, அப்புறம் எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா, அதுக்குள்ளே எவ்வளோ சாதிகள் இருக்குது? இந்த மாதிரி உட்காந்து கவனிக்கிறதுக்கு தேடுறதுக்கு யாருக்காவது தோணுமானா தோணாது. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை மட்டும் எங்கேயாவது நடந்தால் யாராவது வந்து யாரையாவது கேள்வி பண்ணிட்டு இருந்தாலும் கும்மி கொட்டி சிரிக்கிறதுக்கு ரெடியாக இருப்போம். 35 லட்சமா, 40 லட்சம், 40 லட்சம் பேர் கூட சிரிப்போம். வேளாண் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் மாநாடு நடத்த வேண்டும். இங்கே குமரி ராஜ்குமார், கண்ணபுரான், கரிகால மல்லன், செந்தில் மல்லர், பாரி பட்டாபிராமன், ஜான் பாண்டியன், சந்திரபிரியா, பார்வதி, SR பாண்டியன் உள்ளிட்ட பலர் அமைப்புகளை நிறுவி நடத்தி வருகிறார்கள். தங்கள் பலத்தை நிரூபிப்பதற்காக மாநாடு நடத்த வேண்டும். சாதிகள் இல்லை அடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். உயர்ச்சியும் சொல்லக்கூடாதுன்றாங்க. எல்லாருமே நான் தான் பெரியாளே, நான் தான் பெரியாளே அப்படி சொல்லிட்டு இருக்காங்களே எல்லாருமே.